தமிழக அரசு ஏப்ரல் மாதத்திற்குள் ஓசூர் விமான நிலையத்திற்கான இடத்தை இறுதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோணம் 1. தொழில் நகரமாக அறியப்படும் ஓசூர் கர்நாடக தலைநகர் பெங்களூருவுக்கு இடையாக தட்பவெப்ப சூழ்நிலையை கொண்டதாகும். தற்போது பெங்களூருவில் நெருக்கடிகள் அதிகரித்து வரும் நிலையில் ஓசூரை ஒரு ஐடி ஹப்பாக மாற்ற முடியும் என்பது வல்லுநர்களின் கருத்தாகும். எனவே அங்கு விமான நிலையம் அமைப்பது முற்றிலும் அத்தியாவசியமான ஒன்றாகும். கோணம் 2. கர்நாடகத்தை பொறுத்தவரை ஓசூரில் விமான நிலையம் அமைப்பதை விரும்பாது. காரணம், பெங்களூருவுக்கு உள்ள முக்கியத்துவம் குறைந்துவிடும் என்று கருதுகிறது. எனவே தான் 2032 வரை பெங்களூரு விமான நிலையத்திலிருந்து 250 கிலோமீட்டர் சுற்று வரை வேறு விமான நிலையம் அமைக்கக்கூடாது என்று ஒப்பந்தம் செய்திருக்கிறது. எனவே தமிழக அரசு உஷாராக இருந்து ஓசூர் விமான நிலைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். கோணம் 3. ஓசூரில் இடத்தை தேர்வு செய்து விமான நிலையத்தை அமைப்பதற்குள் கர்நாடகம் செய்த ஒப்பந்தம் காலாவதியாகிவிடும். எனவே தான் ஓசூரை குறிவைத்து பெங்களூருவிலேயே வேறு ஒரு விமான நிலையத்தை அமைக்க கர்நாடக அரசு திட்டமிட்டு வருகிறது. எனவே இந்த விவகாரத்தில் கர்நாடகத்தை தமிழக அரசு முந்திக் கொள்ள வேண்டும். கோணம் 4. ஓசூரிலிருந்து பெங்களூருவுக்கு மெட்ரோ அமைத்தாலே பெங்களூருவில் உள்ள ரியல் எஸ்டேட் தொழில்கள் பாதிப்பு ஏற்படும் என்பதால் தான் அந்த திட்டத்தையும் கர்நாடகா எதிர்க்கிறது. எனவே விமான நிலையம் அமைக்கும் பணி என்பது ஒரு சவால் மிகுந்ததாகவே இருக்கும். கோணம் 5. பெங்களூருவில் போதுமான ஐடி தொழில்கள் நிறுவப்பட்டுவிட்டன. மேலும் அங்கு தொழில் தொடங்கினால் நிச்சயமாக பெங்களூருவில் கடும் இட நெருக்கடியும் விலைவாசி உயர்வும் குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்படும். எனவே ஓசூரை பெங்களூருவுக்கு இணையாக உயர்த்துவதில் தமிழகம் அக்கறை காட்டினால் நிச்சயமாக தமிழகத்திற்கு பெரும் ஐடி நிறுவனங்கள் முதலீடு செய்ய முன்வரும்.